என் அன்பான பிள்ளையே, ஒரு நிமிடம் மட்டும் என்னை விட்டு விலகாமல் இந்த வார்த்தைகளைக் கேள். நீ இந்த செய்தியை தற்செயலாக பார்க்கவில்லை. பல நாட்களாக உன் மனதில் வைத்திருக்கிற ஒரு ஜெபத்திற்காகத்தான் இன்று நீ இங்கே நிற்கிறாய். நீ யாரிடமும் சொல்லாமல் அழுத அந்த ஜெபம் எனக்குத் தெரியும். இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நீ என்னிடம் பேசிய வார்த்தைகள் எனக்குத் தெரியும். இயேசுவே, இன்னும் எவ்வளவு நாள் என்று நீ கேட்டதும் எனக்குத் தெரியும். என் வாழ்க்கையில் ஏன் இப்படியே இருக்கிறது என்று நீ மனதில் கேட்டதும் எனக்குத் தெரியும். நீ சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் இருந்த வலியை நான் பார்த்தேன். மற்றவர்கள் உன்னை பார்த்து நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் எவ்வளவு சோர்ந்திருந்தது என்பதை நான் அறிவேன். நீ தூங்க முயன்ற இரவுகளிலும் உன் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு செய்திக்காக நீ காத்திருந்தாய். ஒரு வாய்ப்புக்காக நீ காத்திருந்தாய். ஒரு மாற்றத்திற்காக நீ காத்திருந்தாய். ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று நீ ஜெபித்தாய். ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று நீ காத்திருந்தாய். ஒரு பிரச்சனை முடிவடைய வேண்டும் என்று நீ அழுதாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். உன் ஜெபம் வீணாகவில்லை. நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என் முன்னிலையில் இருக்கிறது. நீ மறந்து போன ஜெபங்களைக் கூட நான் மறக்கவில்லை. நீ, இயேசுவே, இதை மட்டும் செய்துவிடு என்று கண்ணீரோடு சொன்னதை நான் கேட்டேன். நீ பதில் கிடைக்காமல் போனதால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று நினைக்காதே. அமைதியாக இருந்தது என் இல்லாமை அல்ல. சில நேரங்களில் என் அமைதி என் செயலின் தொடக்கம். நீ இப்போது பார்க்காத இடத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ அறியாத கதவை நான் திறக்கத் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்க்காத வழியில் பதிலை கொண்டு வர முடியும். அதனால்தான் இன்று இந்த செய்தியை கடந்து செல்லாதே. இன்னும் கொஞ்சம் கேள். ஏனென்றால் நீ காத்திருந்த பதிலைப் பற்றி நான் உன்னிடம் பேசப் போகிறேன். ஆண்டவரே, எப்போது என்று நீ கேட்டிருக்கிறாயே. அந்த எப்போது என்ற கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி என்று நீ கேட்டிருக்கிறாயே. அதற்கான வழியும் எனக்கு தெரியும். யார் மூலம் என்று நீ கேட்டிருக்கிறாயே. அதற்கான மனிதர்களும் எனக்கு தெரியும். எங்கிருந்து என்று நீ கேட்டிருக்கிறாயே. உனக்குத் தெரியாத இடத்திலிருந்தும் நான் பதிலை கொண்டு வர முடியும். பிள்ளையே, மனிதர்கள் மூடிய கதவு எனக்கு மூடிய கதவு அல்ல. நீ முடியாது என்று நினைக்கும் இடத்திலும் நான் முடியும். நீ முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில்தான் நான் தொடங்க முடியும். நீ அழுது முடித்த இடத்திலிருந்து உன் சாட்சியம் ஆரம்பிக்கலாம். வேதாகமத்தில் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அழுகை இராத்திரியில் தங்கும், ஆனந்தம் விடியற்காலத்தில் வரும். நீ இப்போது இரவை கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இரவு என்றென்றும் நீடிக்காது. விடியல் வராமல் எந்த இரவும் முடிந்ததில்லை. அதுபோல உன் கண்ணீருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது.